நண்பர்களே வணக்கம். கீழடி அகழ்வாராய்ச்சி தளம், சிவகங்கை மாவட்டம். பாருங்கன்னா அந்த பானைகள் அப்படி இருக்கு பாருங்க. பானைகள் சைடு சுவத்தில் இருக்குது பாருங்க. உரை கிணறு தோழர், உரை கிணறு பாருங்க. உரை கிணறு தெரியுதுங்களா? அது தண்ணி கிணறு அப்படித்தானுங்க. தண்ணி வந்து தோழர், அதாவதுங்க தண்ணி வந்து மண் சரியாமல் இருக்கிறதுக்கு இந்த உரையை போட்டாங்க. இதெல்லாம் மண்கண்டமான ஏரியாங்களாச்சா. பாறை இருந்தால் உங்களுக்கு பாம்பேரி கட்டணும் கிணத்துக்கு. என்னென்னா இந்த இதில் செஞ்சு சுடுமண்ணில் செஞ்சு இதை வச்சுட்டு அப்படியே பறிக்க இறக்கி விட்டா இப்போ வந்து அந்த கிணத்துக்கு மோல்டு இறக்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி உரை கிணறு. அதாங்க இன்னும் அந்த பானையெல்லாம் அங்கே தொங்கிட்டு இருக்குது பாருங்க. அந்த பானையெல்லாம் இன்னும் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம பார்வைக்காக விட்டுருக்காங்க. எட்டி குச்சா ஏற முடியாது. அங்கே பாருங்க, அங்கே என்னமோ ஒரு இது இருக்கு பாருங்க. இயற்கை சீற்றத்தினால அழிவுகள் வந்திருக்குங்கிறீங்களா? கீழடி சிறிய பானை. மண்பாண்ட தொழில்கள் இங்கே அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அப்படித்தான் மண்பாண்ட தொழில்கள். எங்கள மண்பாண்ட தொழில், அதாவது இந்த பானை முதன்மை தொழில். அதாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆமாங்க, மொடை இருக்குங்குள்ள பானைகள். இன்னும் அதை அப்படியே எடுக்காமல் ஒரு சிலது எடுக்காமல் இருக்காங்க பாருங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்னில் அப்படித்தானுங்க. ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர்களே. கீழடி உள்ள விழுந்தீங்கன்னா அப்புறம் கயிறு ஓடுத்து இழக்கணும். அவ்வளோதான், உளுந்த கைகால் போச்சு. 20 அடி வருமில்லங்க ஆழம். 20 அடிக்கு இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ணிங்க. ஏனுங்க 20 அடிக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க. ஏங்க பானையா முக்கியமாக? பானைக்குள்ள தங்கம் இருக்கான்னு பாருங்க. பானை வேணா போகிற வழியில் 2 வாங்கிக்கலாங்க. தங்க கனிமமாக இருந்தால் பரவாயில்லைங்க, மேலால் இருக்கிற கனிமம் இருந்து என்னங்க பண்ணுறது? எவ்வளவோ பார்க்க வேண்டிய இடத்துல பூரா மிஸ் பண்ணுறோம். வணக்கம் நண்பர்களே, அவ்வளோதானுங்க. தொல்லியல் துறை கீழடி அகழ்வாராய்வு 6ஆம் கட்டம். ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னையே மனிதன் மண்ணு சரியாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பக்குவமாக வச்சுருக்கேன் பாருங்க. உரை கிணறு. அடுத்தது நம்ம சோமவாரவட்டி, பெதப்பம்பட்டி பக்கம் இருக்கிற சோமவாரவட்டியிலே இருக்குதுங்களாம்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா கொங்கலநகரத்தில் அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒன்றாம் கட்டம், ஒன்றாம் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம், நான்காம் கட்டம், ஐந்தாம் கட்டம், ஆறாம் கட்டம், ஏழாம் கட்டம். வெளிமுன் 21 அடி. முதுமக்கள் தாலி பார்த்தீங்களா? அங்கே முதுமக்கள் தாலி அப்படியே இருக்கு பாருங்க. வயசானவங்க இறந்தாங்கன்னா அந்த தாலிக்குள்ளே வச்சு அப்படியே மூடிடுவாங்க. 20 அடி ஆழத்தில் இருக்குது. இது எப்படி 20 அடி அந்த காலத்தில் தோண்டிருக்க மாட்டாங்க? இவ்வளோ மண்மேடுகள் எப்படி வந்தது? முதுமக்கள் தாலி வயசானவங்களும் அதில் வச்சு மூடுறாங்க. ஒரு குடிநீர் பானைகள். கும்மி போடலாமாக்கா? கேக்கா கும்மி போடலாமா? கேக்கா கும்மி போடலாமா? ரவுண்டு ரவுண்டு நிற்கு. கேக்கா வண்டிக்கா வண்டிங்கக்கா கும்மி போட்டு மணியாண்ட நண்பர்களே, இப்போது தற்சமயமாக அகழ்வாராய்ச்சி நடத்தக்கூடிய இடம் பாருங்கள். இப்போ தோண்டிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே நம்மளுக்கு அனுமதி இல்லைங்க. இப்போதைக்கு தோண்டிட்டு இருக்காங்க நண்பர்களே. வணக்கம் 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 நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.